சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் அநேக பாரத்தோடு இருப்பதை கர்த்தர் அறிகிறார். குடும்ப பாரங்கள், கடன் பிரச்சனை உண்டாகிற பாரங்கள், வியாதியில் உண்டான பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சிடுங்கிறார். யாருமே உங்கள் பாரத்தை எங்கள் மேலே வச்சிடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு உங்களோடு பேச என்னென்ன நீ பாரப்படுகிறாயோ அந்த பாரத்தை என் மேலே வச்சிடுங்க என்று சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனப்படினால உங்களுடைய கவலை எல்லாவற்றிலும் அவர்கள் ஏழை நீங்கள் வச்சிடுங்க என்று வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கி உனக்கு பாரத்தை நீக்கும்படி விரும்புகிறார். அந்த பாரத்தை அவரே சுமக்கும்படி விரும்புகிற தேவன் அந்த தேவன். ஒரு கிராமத்தில் கதை சொல்லுவாங்க. ஒரு படகு அந்த கடல் பகுதியே குளத்தினர்களை கடந்து போகும்போது புல்கட்டை சுமந்து செல்கிறவன் அந்த வழியாய் பாரத்தோடு இருந்திருக்கிறான். அந்த படகில் அந்த பாரப்படுத மனிதனை பார்த்து ஏற்றும் போது ரொம்ப தூரம் போன பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த புல்கட்டை அந்த படகில் அமர்ந்து சுமந்து கொண்டே போயிருக்கிறான். அவன் கேட்டானா, அந்த பாரத்தை நீ இறக்க வைப்பதற்கு தான் உன்னை அழைத்தேன், நீ இன்னும் சுமந்துட்டுருக்கிறேன். அதே போல தான் ஆண்டு கேட்குறார். நான் உன் பாரத்தை சுமக்கிற மகளே, நான் உன் பாரத்தை சுமக்கிறேன், மீண்டும் ஏன் நீ சுமத்துட்டே இருக்கிறேன்? என்கிட்ட நீ வந்துட்டு இல்லையா? உன் பாரங்களெல்லாம் நான் என் மேலே வச்சு விட, நான் உன்னை ஆதரிப்பேன். உன் வாழ்க்கை தள்ளாடாதபடி, நீதிமானுடைய கால்கள் தள்ளாடாதபடி நான் உன்னை நடத்துவேன், லகுவாக நடத்துவேன், சந்தோஷமாக நடத்துவேன். நான் உன்னை விசாரிக்க வந்திருக்கிறேன். உங்கள் பாரத்தை கவலையெல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் மாற்ற போகிறேன் வந்து அருள்நாதர் இயேசு உங்களோடு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இந்த நிமிஷத்தில் எந்தெந்த பாரம் நம்ம மேலே வச்சிடுங்க, அதற்கு பதிலாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார்.